இப்போ எல்லாமே சிரிப்பு தான் நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது திண்டுக்கல் சரவணன் அண்ட் ஜெய் கிருஷ்ணா. கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த மேட்டர் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இது வந்து என்னோட அனுபவமும் கலந்து இருந்தது இருக்குங்க சார். இப்படியா கோடம்பாக்கத்தில் வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ரொம்ப ஃபயரோட ஒர்க் பண்ணி வர்றவங்க வந்து ஒரு நல்ல என்னன்னா ஒரு நல்ல விதை வந்து நல்ல நிலத்தில் விழுந்தாதான் அது பயிராகும். அது தரிசு நிலத்தில் பிரிச்சுன்னா அப்படி எவ்வளோ திறமசெல்லாம் காண போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டுபாக்கூரா சும்மா ஒரு ஆஃபீஸை போட்டு நானும் படம் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு டைரக்டர் கிட்ட ஃபயரோட வர ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட்லாம் அப்படி மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட். என்னையா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சாப்பிட்டாங்க சார். எல்லாம் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஓகேயா? இந்த ஸ்கிரிப்டை முடிச்சிருவோம்யா. முடிச்சு 27 ஸ்கிரிப்ட் முடிஞ்சு 28வது ஸ்கிரிப்ட் இது. உட்கார கடகடன ஸ்கிரிப்டை முடிப்போம். உட்காருங்க முதல்ல. அதாவது நமக்கு வேலை முக்கியம். என்ன தலைமை இது வச்சுக்கோங்க. அப்போ தான் டிஸ்கஷன் இருக்க தெரியும். இது கண்டிப்பாக அவசியம். அதெல்லாம் டீ வாங்க அனுப்பிச்சிருவோமா பையனை? காஃபி சாப்பிட்டு அனுப்பலாம் சார். ஃப்ரெஷ்ஷாக ஸ்கிரிப்டை முடிச்சிருவோம். யார் ஆஃபீஸ் போய் யார் புதுசாக இருக்கேன்? பையன் பேர் என்ன? அரவிந்த் சார். அரவிந்த். அரவிந்தா? ஆமாம் சார். பையன் அந்த டக்ளஸ் கேரக்டருக்கு ஓகே வாயா. அரவிந்த் கொஞ்சம் இல்லையா? தாடி வருமா உனக்கு? தாடி வருமா? ஆஃபீஸ் பையன் நீ நடிகண்டா. ஓகே சரி தரவா. நீ வாங்கிட்டு வா இல்லாட்டி அக்கௌண்ட்ல வச்சுக்கோ. பையன் நீங்கள் கிளம்புங்க. சரி காஃபி சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருவோம். ஓகே அதுக்கு முன்னாடி உங்கள் அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் ஒரு கேள்வியா. ஒரு வெற்றி படத்துக்கு எது முக்கியம்? தம்பி நீங்கள் சொல்லுங்க. ஹீரோ. ஓகே ஹீரோ ஓகே. அதை விட நீங்கள் ஸ்க்ரீன் பிளே சொல்லலாம். சொல்லலாம். சார் நல்ல மியூசிக் சார். கேமராமேன் சார். நல்ல டெக்னீஷியன்ஸ். ஓகே அதெல்லாம் அப்புறம். அதாவது ஒரு படம் வந்து நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் சொல்றீங்க. உள்ள வர்றதுக்கு என்ன முக்கியம் சொல்லவா? சொல்லுங்க சார். அதான் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. அதான் சொல்லுங்க சார். சொல்லு. நம்மளால தான் இருக்கீங்க. வெளியால் யாரும் இல்லையவா? இல்ல சார். மேட்ரு கசிஞ்சிட கூடாது. ஓகேயா? தலைப்பு டைட்டில்யா? சேரன் சார் நான் ஒன்று கேட்குறேன். ஆட்டோகிராஃப்னு ஒரு படம் எப்படி ஓடிச்சு? டைட்டில் குப்புசாமியின் வாழ்க்கை வரலாறு எடுக்க சொல்லுங்க. எப்படி? காபி சாப்பிடுங்க. காபி சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக முடிப்போம். சாப்பிட்டாச்சா? சார் லஞ்ச் ஆர்டர் பண்ணிடுவோம். லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே ஸ்கிரிப்ட் போட கரெக்டாக இருக்கும். ஆந்திரா மெஸ்ஸில் 3 சாப்பாடு வாங்க, 6 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே சார். நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஒன்று எனக்கு கொடுத்துருங்க, மற்ற நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே லஞ்சு முடிச்சிடும். சார் ஃபோன் ஐடியா. ஹலோ பார்த்துக்க. ப்ரொடியூசர்ப்பா. ப்ரொடியூசர் சார் நான் தான் திண்டுக்கல் சார் டைரக்டர். எங்க ஆமாம் சொல்லுங்க சார் சொல்லுங்க. சரி 2Cயா சார்? சான்ஸ் இல்லை சார். 2C 3.5C வரைக்கும் போகணும். ஓகே என்ன தெரியுமா? சொல்லுங்க சார். ஒரு C 2C முடிக்க சொல்றாரு. கதையை விளையாடி கதையை கொடுத்துரு 50 லட்ச ரூபா தரங்கிறாரு. இவன் லட்சங்கள் முக்கியம் கிடையாது, லட்சியம் தான் முக்கியம். புரியுதா? ஓகே நம்மளை பத்தி என்ன பேசிக்கிறாங்க பசங்களை புதுசா இருக்க? நம்மளை பத்தி வெளியே என்ன டாக் என்ன போயிட்டு இருக்கு? நம்மளை பத்தி என்ன பத்தி என்ன சொல்லவா சார்? சொல்லுங்க சார். வெளியில 2 மணிரத்னம் 3 சங்கர்னு பேசிக்கிறாங்க சார். நான் புகழ விரும்ப மாட்டேன். எனக்கு அதெல்லாம் சொல்ல விடாது. தெரியும் சார். 2 சங்கர் 3 மணிரத்னம் அப்படின்னா கூட என்னோட ஆசை என்ன தெரியுமா? சொல்லுங்க சார். ஒரு மகேந்திரன் எங்க ஐயா பாரதிராஜ் ஐயா. அதுக்கப்புறம் நம்ம தான். கொஞ்ச நாளைக்கு சினிமா நம்ம கையில் இருக்கு. எங்க வேறு அப்படி பிடிச்ச அவன் வேற நம்ம வேற. லஞ்ச் சாப்பிடுவோமா? சரி சாப்பிடுங்க. ரைட். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதாவது என்ன போட்டிருக்க? என்ன எழுதியிருக்கோம்? ஸ்கிரிப்ட் என்ன இது வரைக்கும் வந்திருக்கு சார்? கடைசியா நீங்க சொன்ன பிள்ளையார் சொல்லியோட நிக்குது சார். பிள்ளையார் சொல்லியோட அடடா. இன்னைக்கு முடிச்சிருவோம் ஸ்கிரிப்டை. ஓகே இன்னைக்கு முடிச்சிருவோம். அது சீனு தலானி கொஞ்சம் வைங்க. ஓகே உருட்டி விடு. ஓகே போதுமா சார்? சார் சார் தூங்கிட்டீங்களா சார்? தூங்கிட்டேண்ணா.
யோசிச்சுட்டு இருக்கேன், சீன் யோசிச்சுட்டு இருக்கேன்யா. இல்லை சார், கண்ணெல்லாம் செவந்திருக்கு. கண்ணு செவந்திருக்கா? ஆக்ஷன் பிளாக் நோட் பண்ணு. வெட்டு சீன், சரியான சீன். எழுதிக்க. நீ முடிச்சிடும். நீ கிளைமேக்ஸில் ஓப்பன் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் முடிக்க. என்ன எழுதிருக்க? என்ன கடைசி என்ன முடிச்சிருக்கோம் சார்? மறுபடியும் அதே பிள்ளையார் சொல்லி சார். பிள்ளையார் சொல்லி என்ன? நீலாம் டைரக்டர், என்ன அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் எத்தனை வருஷமா கூட இருக்கிற? சார் இருக்கேன் சார். பிள்ளையார் சொல்லி இப்படியா போடுவாங்க? பாருங்க சார் எப்படி போடுவாங்க. இங்க ஒரு ஓரமா இவ்வளோ அப்படியே போடுது. அரை பக்கத்துக்கு போடணும், அரை பக்கத்துக்கு போடணும். சாரி சார். சினிமா ஸ்கிரிப்ட் தெரியுமா உனக்கு? எல்லாமே பெருசா இருக்கணும். அங்க கத்துக்கிறேன் சார். என்ன ப்ளூ இங்க்ல போட்டு வச்சுக்கிறேன். நீ கிரீன் இங்க்ல ரோட்ல வந்து எந்த சிக்னல் கொடுக்குறாங்க? கிரீன் சிக்னல் தான் போக முடியும். பச்சை இங்க்ல போடணும். எல்லா சீனும் போச்சு, அந்த சீன் எல்லாம் போச்சு. என்ன பண்ண முடியும்? டென்ஷன் பண்ணிட்டேன். டீயை சொல்லுங்க. டீ சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருவோம். அன்னைக்கு ஸ்கிரிப்டை முடிச்சிருவோம். 28வது ஸ்கிரிப்ட். அதாவது எனக்கும் பாக்யராஜ் சாருக்கும் ஒற்றுமை இருக்கு தெரியுமா? ஃபைல்ஸ்லாம் அடிக்கிறோம் அவர் ஆஃபீஸில். எந்த ப்ரொடியூசர் கேட்குறாரோ அது ஃபைல் எடுத்துக்க அப்படின்னு கொடுத்துருவாரு. அதான் நம்ம. ஓகே ஓகே சார். டீ சாப்பிட்டு அந்த அரவிந்தன் பேர் சொல்ல டக்ளஸ்னு கூப்பிடு. டக்ளஸ் நீ கேட்டது ஃபிக்ஸியா? மைண்டில் இருக்கியா? நீ போயா. வேற எந்த யாருக்கு வாய்ப்பு கிடையாது தெரியுமில்ல? போயிட்டா இருக்க யாரு உன் ஃப்ரெண்ட் ரோபோ சங்கர் அப்புறம் கூப்பிட்டா. ஃபர்ஸ்ட் உனக்கு தான் ரைட். டீ சாப்பிட்டாச்சு. டைம் 6. ஓகேயா? 6 மணிக்கு மேலனா டபுள் பேட்டா கேட்பீங்க நீங்க எல்லாம். சார் இது வரைக்கும் பேட்டாவே கொடுக்கல. ப்ரொடியூசர் காசு கொடுத்தா உங்களுக்கு தானே கொடுக்குறேன். அண்ணன் எடுத்துக்கோனா? அண்ணன் எடுத்துருக்கணும் என்னைக்காவது? இல்லை சார், அப்படி சொல்லல சார். பேட்டா இது வரைக்கும். ஓகே நம்ம பார்த்துட்டு முடிச்சுட்டு ஓகே சார் நம்ம நாளைக்கு காலையில் மீட் பண்ணுவோம். சரியா? அது ஒரு நிமிஷம் இங்கே கொஞ்சம் சுமாராக ஒரு போய் அசந்துட்டு கொஞ்சம் அது விவரம்லாம் உட்காந்து. பையன் வேறன்னா தஞ்சை ராவ மகேஷா? அவனை அழுத்துங்க. வா தம்பி, கரெக்ட் பண்ணுறீங்களா இன்னைக்கு? லைட்டா எனக்கா இல்லையா? ஏன்னா நான் பார்த்துட்டு இருந்தேன் உனைய. நான் வந்து டைரக்டர். அதை விடு. ஆனால் நீ அண்ணனை பார்த்து ஏன் பயப்படுற? நீ எதுக்காக பயப்படுற? ஏன் ஃப்ரீயா இருக்கு? நீ மற்ற டேரக்டருக்கு மேலே கிடையாதியா? புரியா? என்ன அடடா. சரி, பையனை கூப்பிட்டு போயிட்டு அதெல்லாம் வாங்கி மேட்ரை இது பண்ணிடுவான். ஓகே சார். ஓகே தான் ஆளுக்கு அடி வந்த. ஓகே சார். அவ்வளோ நாளைக்கு பாப்பமா நாங்கள் முடிச்சுக்குவோம் சார். ஸ்கிரிப்ட் அது பண்ணுவோம். அதாவது இனிமேல் நீ கோடைரேட்டர், நீ அசோசியேட், யாராவது நீ அசோசியேட். ஓகே, நாளைக்கு காலைல நம்ம மீட் பண்ணுறோம். ரொம்ப பாதிச்ச விஷயம் மாதிரி தெரியுது. நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தீங்களா? இருக்கேங்க சார். இப்போ இன்னும் இருக்கீங்க சார். இருக்க மாட்டீங்க இனிமே. இல்ல நமக்கு இருந்தீங்க, இது இருக்க மாட்டீங்க. நான் இப்பதான் ஒரு பையனை கூட்டு வந்திருக்கிறேன். ஆர்வமா கூட்டு வந்திருக்கேன். அநேகமா கிளம்பி போகும்போது அவன் தனியா போயிடுவான்னு நினைக்கிறேன். இல்ல நீங்கெல்லாம் வந்து டைரக்டர் நம்மள இப்படிதான் மிஸ்யூஸ் பண்றாரு போல இருக்கு. இல்லைங்க சார். கோடம்பாக்கத்துல அதாவது கோடம்பாக்கத்துல நடக்கிறதா இதை சொன்னீங்க. இதெல்லாம் இப்ப இல்ல, இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கற்பனையா பண்ற விஷயம். இப்போ வர யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபயரா இருக்காங்க. அவ்வளோ காம்படிஷன் ஆயிடுச்சுல்ல. இப்போ டிவியில் எடுத்துக்கிட்டோம்னால இவ்வளோ மீறி சினிமாவில் ஜெயிக்கணும்னா அவன் தூங்கவே கூடாது. பட் இருந்தாலும் ஒரு காமெடிக்கு நீங்கள் அந்த பிள்ளையார் சொல்லியை வச்சு ஒரு இழுத்தியும் பார்த்தீங்களா, உண்மையிலே பிரமாதம். பிள்ளையார் சொல்லியை வச்சு பிரம்மாண்டமாக எடுக்க ட்ரை பண்ண ஆள் நீங்கள் தான். வாழ்த்துக்கள். ஒரு ஆக்டிங் நல்லா இருந்தது. ஆமாம், அது சொல்லணும். ரொம்ப லைவாக இருந்தது. மோனோ பெர்ஃபார்மன்ஸ் எங்கேயா பண்ணியிருக்கீங்களா? ப்ரீவியஸ் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் வட்டாரம் கூட அதிகமா நம்ம உண்மையிலே ரொம்ப பிரமாதமா இருந்தது. சார் சொன்னது கரெக்ட். எனக்கு இவர் ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப அப்படியே லைவா இருக்கு. எனக்கு யாரோ மைண்டு உள்ள போகுது. அந்த எல்லாரும் வந்துட்டு பிறகு ஐயோ இது மாதிரி கிடையாது, அவங்க கிடையாது. அதான் கான்செப்டும் நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸும் கரெக்டா அவரும் டைமிங்ல எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. கீழே உட்காந்துட்டு பிளேயர் சொல்லி கரெக்ட் டைமிங்கா இருந்தது. நல்லா இருந்தது. நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ.